श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 527வது श्लोकम्। तूष्णीमवस्था परमोपशान्तिः बुद्धेरसत्कल्पविकल्पहेतोः ब्रह्मात्मना ब्रह्मविदो महात्मनः यत्राद्वयानन्दसुखं निरन्तरम्। பல வருடங்கள் குருமுகமாக சிரவணத்தினு பண்ணி அந்த சுவானுபவமான ஆத்மா ஞானத்தினை அடைஞ்ச அந்த சிஷ்யனுக்கு அவனை திரும்பி கிளம்பி போகும்போது கடைசியாக குரு மறுபடியும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறாரு. படித்ததே மறக்காமே அடைஞ்சதே விடாமே அந்த நிலையில் இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமைண்டிங் த டீச்சிங், அதனால் இந்த டீச்சிங் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது, அந்த நிலையில் இருந்துக்குங்கோன்னு சொல்லும்போது தனிப்பட்ட அந்த ஒரு சிஷ்யனுக்காக சொன்ன மாதிரி இல்லாமல் பொதுவாக இந்த மகாத்மனஹா யார் இப்போது தானு சின்ன ஆத்மா ஜீவனே பாவத்திலிருந்தே விடுவிக்கப்பட்டு அந்த பாவத்தின் ஒட்டி மகாத்மா பரமாத்ம பாவத்தில் இருக்கானோ, சர்வம் ஏகமனே பாவத்தில் இருக்கானோ, அப்படிப்பட்ட அந்த பிருஹத் வஸ்துவான பிரம்மத்தினை தெரிஞ்சுக்கிட்டானோ பிரம்மவிதः. பிரம்மாத்மனா பிரம்மவிதः மகாத்மனः. அவனுடைய புத்தியில் இப்போது ரொம்ப தெளிவாக இந்த ஞானம் உடைய நிஷ்டை ஏற்பட்டது. இந்த ஞான நிஷ்டை என்னது? எத்திர அத்வயானந்த சுகம் நிரந்தரம். எங்கே இந்த ஏக வஸ்துவான பிரம்ம ஆனந்தம் அதோடைய சுகம் ஏன்னா அங்கே எந்த ஒரு விதமான விகல்பமும் கிடையாது, கல்மஷமும் கிடையாது, குறையும் கிடையாது. சர்வத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த ஆத்மா பிரம்மம் தான் நிரந்தரம் அந்த சுக அனுபூதியில் இருக்கிறதுனால சகஜமாக அஜ்ஞானத்தில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு புத்தினால் ஏற்படுற புத்தேஹே அசத்கல்ப விகல்பஹேதோஹோ, புத்தியில் ஏற்படுற அசத்துக்கு சம்பந்தப்பட்ட அசத் கல்பம் விகல்பங்கள் எல்லாம் அசத்து பற்றி அந்த ஹேது இப்போ அந்த காரணம் நீங்கி போச்சு. புத்தி இப்போ குழப்பக்கிறது இல்லை, புத்தியில் ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு குறையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிச்சு. உபாதி பார்த்த குறைகள் இருக்கு, ஆனால் தன் ஸ்வரூபத்தில் குறை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த உபாதியில் இருந்துட்டே. அதனால் இப்போ அவருடைய எப்படி இந்த புத்தியில் இருக்கிற அசத்து சங்கல்ப விகல்பங்கள் அடங்கி போச்சுன்னா அவருக்கு இப்போ தூஷ்ணீம் அவஸ்தை ஏற்பட்டது. தூஷ்ணீமன்னா சாட்சி பாவமோட உதாசீனமாக இருக்கிற ஸ்திதி. தூஷ்ணீம் அவஸ்தா.
ஏன்னா அவனுக்கு எதுவுமே தொடர்றதில்லை, எதுவுமே தொந்தரவு பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே தொந்தரவு பண்ணுறதுக்கு இல்லை, எதுவுமே நடக்கலை. எல்லாம் நடக்கிறதே ஒரு கல்பித்தம் மாத்திரமனே ஞானம் ஏற்பட்டதுனால, ஸ்வரூபனிஷ்டனாக இருக்கிறதுனால, இந்த தூஷ்ணி அவஸ்தை ஏற்பட்டதுனால பரம உபசாந்தி, பரம உபரத்தினால ஏற்பட்ட சாந்தி பரமோபசாந்தி. இந்த சாந்தி சாந்தி அசாந்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற பிரசாந்திக்கு பேர் பரமோபசாந்தி, பரமம். அதனால தான் பிரகர்ஷணேன பிரசாந்தி, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 528வது ஸ்லோகத்தில் அடுத்ததாக என்ன சொல்கிறார் பார்க்குறோம். ஆச்சாரிய சங்கரர் நாஸ்தி நிர்வாசனாத் மௌனாத் பரம் சுகக்ருதுத்தமம் விஜ்ஞாதாத்மஸ்வரூபஸ்ய ஸ்வானந்தரசபாயினஹ. இப்படி தன்னுடைய ஆத்மஸ்வரூப ஆனந்தத்தினை, ஆத்மானந்தத்தினை, சுவாத்மானந்தத்தினை குடிச்சிட்டு இருக்கிற, அனுபவிச்சுட்டு இருக்கிற, அந்த நிலையில் இருக்கிற பாயினகன்னு அனுபவிச்சிட்ருக்கிறவன், அந்த நிலையில் இருக்கிறவன். ஸோ சுவாத்மானந்தரசா பாயினகா எப்படி வந்துச்சு இது இவனுக்கு? விஜ்ஞாதாத்மஸ்வரூபஸ்ய, ஆத்மஸ்வரூபத்தினே தன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு தன் உணர்ந்துட்டானே. உணர்ந்தவனுக்கு இதுக்கு மேலே நாஸ்தி. இப்போது அவனுக்கு வாசனைகள் எல்லாம் மனசு வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட, மனசு வேலை பண்ணிட்டுருக்கிற வரைக்கும் வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். வாசனாக்ஷயம்னு நம்ம சொல்லுறோம். வாசனாக்ஷயம்னா கம்ப்ளீட்டாக வாசனைகள் போயிடுச்சுன்னா அப்போது நம்ம ஜடம் பதார்த்தமாக இருப்போம், இமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ஞானிக்கு கிட்ட நிறைய தெய்வீக சம்பத்திக்கு சம்பந்தப்பட்ட இமோஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ஞானி அதெல்லாம் व्यक्तப்படுத்துகிறார் அந்த சரீரம் மூலமாக. ஆனால் அதனால் பிரபாவம் அவர் மேல் இல்லை. அதனால் இங்கே நிர்வாசனாத்து, இந்த வாசனைகள், லோக வாசனை, வித்தேஷனா, புத்திரேஷனா, தாரேஷனா, லோகேஷனா, இது எதுவுமே இல்லை. மனசு வேலை பண்ணுறதா ஏக சித்த விருத்தி பிரவாகம், பிரம்மா அகம் அனே அந்த விருத்தி பிரவாகம் தான் இருக்கு. சர்வம் பிரம்மமயமாக தான் தெரிகிறது. அது கூட ஒரு வாசனை தான். வாசனைன்னா ஒரு தாட். நம்ம பொதுவாக இம்ப்ரெஷன்ஸ் தான் வாசனான்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நிர்வாசனான்னா தேகத்துக்கு, ஜகத்துக்கு சம்பந்தப்பட்ட, லோக விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட வாசனைகள் என்பதில்லை. அதனால் கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் கமலக்கண்ண உன் தோற்றமான மாதிரி எனக்கு சர்வம் பிரம்மமயமாக தெரியுது. பிரம்மத்தில் இந்த அலைகள், பிரம்மானந்த சமுத்திரத்தில் ஒரு அலைகள் மாதிரி இதெல்லாம் அலைகள் மோதுறது தெரியறது. ஆனால் பிரம்மானந்தமே தான், பல வகையாக காணப்படுறது பிரம்மமே தான். அதனால் சர்வா நிர்வாசனாத்து, இந்த நிர்வாசத்தினாலன்னா லோக சரீர அஜ்ஞான அனாத்ம வாசனைகள் எல்லாம் நீக்கப்பட்டதுனால, இல்லாமல் ஆனதுனால, அதனால் மௌனம் ஏற்பட்டது. மௌனம்னா அந்த தூஷ்ணி பாவம் முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னாரா, அதோடைய பலம் என்னன்னா பரமோபசாந்தி என்னாரா,
அதோடைய பலம் வந்து மௌனம். மௌனம்னா இப்போது கொஞ்சமோ பிசுரோ படிய ஏதாவது இன்னும் அடிப்படையாக இருக்கிற வாசனைகள் ஏதாவது அப்படி சர்ஃபேஸ் மேலேக்கு ஓட்டமாக வந்தால் கூட இவர் வந்து செலிக்கிறதில்ல, கவனிக்கிறதில்ல. அது வந்து உதாசீனமாக சாட்சிய பாவத்தோடு அப்படி பார்க்கறதுனால அதிக பேர் மௌனம். இந்த நிர்வாசனாரகிதமாகிறது, வாசனை இல்லாமல் ஆகிறது, அதனால் ஏற்பட்ட மௌனம், அதுதான் தூஷ்ணீபாவம், அதுதான் பரம உபசாந்தி. இதுக்கு மீறி இருக்கிற இன்னொரு பரம் சுகம், உத்தமம் பரமம் சுகம் கிருது. பரம் சுகம் பரமம் உத்தமம் சுகக்கிருது நாஸ்தி. இதுக்கு மேலே இன்னொரு உத்தமமான சிறந்த ஹையர் சுகக்கிருத்து, சுகத்தினி நித்திய நிரந்தர சுகத்தினி கொடுக்குற இன்னொரு விஷயம் எதுவுமே இல்லை. புரியுறதா? உத்தமமான பரம் சுககிருது நாஸ்தி நிர்வாசனாத் மௌனாத். இந்த நிர்வாசனா ஸ்திதி, மௌனஸ்திதி, இதுக்கு மீறி இன்னொரு சுகம் கொடுக்குற உத்தமமான பரமமான மார்க்கம் ஒன்றும் கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஸ்வாத்மானந்த ரசபாயினா. ஸ்வாத்மானந்தம் అనేది எப்படி அவருக்கு துரிஞ்சது? விக்னாத்தாத்மன அந்த ஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சுக்கினவன். அதனால் ஸ்வரூப ஞானம் ஏற்படாத வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பூர்ண சுகம், நித்திய சுகம், அபயப்பிராப்தி வராது அப்படின்னு சொல்லி அடுத்த 529வது ஸ்லோகத்தில் கச்சந்திஷ்டன்னுபவிஷன் ஷயானோ வான்யதாபி வா எதேச்சயா வசேத் வித்வான் ஆத்மா ராமஸ் சதா முனிஹி. இந்த வித்வான், ஓ வித்வான், நம்ம எல்லோரும் வித்வான்கள் தான், நீங்கள் எல்லோரும் வித்வான்கள் தான், நீங்கள் எல்லோரும் முனிகள் தான். என்ன சம்மத்த விவேக சூடாமணி வேதாந்தம் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அதனால் ஒரு சந்தேகம் இல்லை, நம்மளு தான் சொல்கிறாரு, ஹே வித்வான், உத்தமான சிஷ்யர்களே, நண்பர்களே, சதா. ஸோ வித்வான் இவர் யார்? வேறு முனிஹி. பாருங்கள், ஒரு ஸ்லோகத்திலும் அந்த பர்டிகுலர் ஒரு வார்த்தைக்கு கனெக்ஷனோடு அங்கே தூஷ்ணீம் அவஸ்தை சொன்னதே இங்கே வந்து மௌனம் என்னார். 27 சொன்னது 28. இப்போ 28 சொன்ன அந்த மௌனம் அதை பற்றி சொல்லும்போது இங்கே முனிஹி, அந்த மௌனத்தினை அடைஞ்சவனும் ஆந்தரிக மௌனமாக, பாஹ்ய மௌனம் மட்டும் இல்லை, அவன் முனிஹி, அவன்தான் வித்வான். இவன் வந்து சதா எப்பவுமே என்ன, கச்சன் திஷ்டன், நடந்துட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, இஷ்டன் கச்சன் திஷ்டன் உபவிஷன், நடந்துட்டு இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா படுத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை அந்நதாபிவா, வேறு வேறு எந்தெந்த இந்த சரீரம் மூலமாக மினிமம் அந்த செய்கிற சாதாரண வேலைகள் எல்லாமே கூட அந்நதாபி, இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கும்போது கூட எக்ஸெட்ரா பலது சேர்த்துக்குங்கோ.
பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் சொன்ன ஸ்லோகம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அங்கே பகவான் 11 13 சொல்லியிருக்கார் இல்லையா, இவர் நைவ கிஞ்சித் கரோமிதி, நான் எதுவுமே பண்ணல, சரீரம் பண்ணுறதை, பிராணங்கள் பண்ணுறதை, மனசு பண்ணுறதை நான் அதெல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிற, பார்த்துட்ருக்கிற. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருணுஹன் உன்மிஷன் நிமிஷன்னபி. அதில் ஞாபகம் இருந்திருக்கும். பலதெல்லாம் சொன்னார். ஈவன் கண்ணு மூடுறது, திறக்கிறது, கொட்டாயம் விடுறது, எல்லாம் இந்த என்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே கூட நைவ கிஞ்சித் கரோமேதி. ஈவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த ஸ்லோகத்தில் சதா அது பாட்டுக்கு அது சரீரம் மனசு ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட, திருஷ்ய பிரபஞ்சம் அனுபவப்பட்டு இருந்தா கூட அதெல்லாம் மித்யா மாயான்னு உணர்ந்ததுனால யதேச்சையா வசேத். இவன் ரொம்ப ஸ்வேச்சையான்னா இங்கே எதேச்சையான்னா இஷ்டத்துக்கு இருப்பாருன்னா இஷ்டத்துக்கு அக்கிரமமாக இருப்பாரா, எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருப்பாரா, அன்ரூலியாக இருப்பாரா, அப்படி இல்லை. எதேச்சையான்னா இவன் எந்த ஒரு பாஹ்ய லோக விஷயங்களை கட்டுப்படுத்துறதில்லை, எந்த யமனியமங்கள் இவன் மேலே அப்ளை ஆகாது, எந்த ஒரு தேசகால வஸ்துகளினால் பந்திக்கப்படாமல் எதேச்சையா அப்படி ஃப்ரீடம். அவனுக்கு உண்மையான சுதந்திரம், ஃப்ரீடம் என்னன்னு அவனை டிஸ்கவர் பண்ணிட்டான் அவனுக்குள்ளே. அதனால் பிகாஸ் he is not depending on anybody, he is independent of his own, for his own security, happiness and peaceக்காக அவன் மேலே அவன் ஆதாரப்பட்டு இருக்கிறது பேருங்க நிஜமான இண்டிபெண்டன்ஸு, சுவாதந்திரியம். மிச்சம் எல்லாமே பானிசத்துவம் தான். பானிசத்துவம்னா அடிமை. எதேச்சையா இல்லை. இன்னொரு விதமாக இது பார்க்கும்போது எத்ருச்சையான்னு கூட எடுத்துக்கலாம். எத்ருச்சையான்னு எதெல்லாம் கத்ருராக்ஞயா பிராப்யதே பலம், என்ன வருதோ என்ன வரலையோ, என்ன நடக்கணுமோ என்ன நடக்கக்கூடாதோ மொத்தத்தின் ஈஸ்வர இச்சாவை எடுத்துக்கிறார். அது அதில் எது வருதா, ஹரிக்கு இச்சா, ஈஸ்வர இச்சான்னு சொல்லிட்டு பாவனத்தோடு இருக்கிறதுனால அப்படி அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறான். வசேது யார் இந்த இவன் முனி வித்வான். இதெல்லாத்துக்கு காரணம் ஒன்றும் ஆத்மா ராமஹ. பாருங்கோ, எல்லா ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்வரூப ஆனந்தம் அறியது முக்கியம். இப்போ இவ்வளோ வேதாந்தம் படிக்கிறோம், இவ்வளோ செய்கிறோம், விவேக சூடாமணி என்றோம், இது ரொம்பவே ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக விஷயம் சப்ஜெக்டிவாக இருக்கு, நம்மளை பற்றி இருக்கு. அதனால் கிரகஸ்தர்களை சாதாரண வாழ்க்கையில் எல்லாரும் மாதிரி இருக்கிற நமக்கு இது பிடி எட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பிரயத்தனம், எதுக்கு வாழறோம், எதுக்கு எது செஞ்சாலும் எது செய்யலைன்னான்னு கூட ஆனந்தத்துக்கு தானே செய்கிறோம், சுகத்துக்கு தானே. ஆனால் அந்த சுகம் అనేది கத்ருதந்திரமும் கிடையாது, வஸ்து தந்திரமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இனிமேல் நெக்ஸ்ட் வர ஸ்லோகங்கள் எல்லாத்திலும் கூட இதுக்கு சாராம்சமாக அதில் இருக்குது. கர்த்திருதந்திரம்னா இது ஏதாவது செய்யறதுனால அடையிற கடிக்கிற வர விஷயம் இல்லை. கர்த்திருதந்திரமும் கிடையாது. இல்லை வஸ்து தந்திரம்னா ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கினதுனால, ஒரு பொருள் ஊட்டி கொடுத்ததுனால, இது எதனால் அதனால் வஸ்து, ஒரு பூஜை செய்கிறதுனால, சும்மா கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிறதுனால, கண்டை வாசிட்டு ஆர்த்தி காட்டுறதுனால வஸ்து தந்திரமும் கிடையாது, வாஸ்து தந்திரமும் கிடையாது.
வஸ்து தந்திரமும் வாஸ்து தந்திரம் இல்லாத வாஸ்தவமான ஒரு வஸ்து என்னன்னா ஞான தந்திரம். புரியுது? இப்போ ஜஸ்ட்டு அறிவு தான், ஞானஸ்வரூபம்னே உணர்ந்தால் போதும். இது எதுவுமே கூட ஞானத்தினை உருவாக்கலை. நம்ம ஞானஸ்வரூபர்கள் தான். நான் ஞானஸ்வரூபனே தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் பிரயத்தனம். அதனால் இவன் என்ன விஷயம் எதுக்கு இது சொன்னால், இப்போ எல்லா ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது 27 527 அத்வயானந்த சுகம் பாருங்கள். 28 பார்த்தா ஸ்வாத்மானந்த ரூப சுகம். சுகம் அనే வார்த்தை இல்லை, ஆனால் ஆனந்த ரசம் பாயினகன்னு குடிக்கிறான், அனுபவிக்கிறேன். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்மாராம ஆத்மாராம ஆனந்த ரமணா. இது ராமரை பற்றி பாடின பஜனை இல்லை, நம்மளை பற்றி தான். இப்போ நமக்கு தான் ஆத்மாராமான்னு பேர் கொடுக்குறாரு, முனியன்னு பேர் கொடுத்தாரு. டைட்டில்ஸ் பாருங்கள், நமக்கு எத்தனை டைட்டில்ஸ் இருக்குது. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போக வேண்டியதில்லை நம்ம, பத்மஸ்ரீ அந்த இதுக்காக. நமக்கு சாஸ்திரம் குரு கொடுக்குறாரு பாருங்க. ஏ முனிஹி, ஏ வித்வன், ஏ ஆத்மாராம ஆனந்த ரமண. ஆத்மலையே ஆனந்தத்தை அனுபவிக்கிற அச்சுத கேசவ, சுதி இல்லாத, இழந்து போகாத, உளுந்தி போகாத, கிளேசமில் இல்லாதவன் கேசவ. ஹரி பாபங்கள் எங்கே ஹரத்தி ரிபுஹிதி ஹரி. நாராயண ஓ ஞானஸ்வரூபம் தான். ஸோ ஆத்மாராம இவனும் என்ன சரீரம் மனசு மூலமாக என்னென்ன விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட இவனை ஸ்வேச்சையா ஒருக்காகவும் இவனுக்கு உண்மையாக உள்ளத்தில் குறையில்லை. அடுத்ததாக 530வது ஸ்லோகத்தில் நதேசகாலா சனதிக்யமாதி லக்ஷாத்யபேக்ஷா பிரதிபத்தவருத்தேஹ சம்சித்ததத்வஸ்ய மகாத்மனோஸ்தி ஸ்வவேதனேகா நியமாத்யவஸ்தா. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ் இப்போ வரது. கொஞ்சம் ஸ்வய வேதனை. இங்கே வேதனை தமிழில் சொல்கிறேன், ரொம்ப வேதனைப்படுத்துகிறான் சார், ரொம்ப வேதனையாக இருக்கு, அப்படி இல்லை. ஸ்வ வேதனை, தன்னைத்தானு தெரிஞ்சுக்கணும். என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இருக்கேன் அனி நான் இருக்கேன்னு உணர்த்ததை தெரிஞ்சுக்கிறதுனால அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் நியம ஆதி அவஸ்தா, என்ன நியமங்கள் வேணும் இதுக்கு? ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். என்ன ரூல்ஸ் வேணும்? உன்னை நீ தெரிஞ்சுக்கணுமா? நான் இருக்கே அப்படின்னு சொல்கிறியே இல்லை, நான் இருக்கேன். ஹவ் யூ நோ? அது என்ன சார் கேள்வி? நான் இருக்கேன். அதுக்கு ஏதாவது நியமம் வேணுமா? ஈஸ்ட் சைடு திரும்பி இருந்தால் மட்டும் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படிப்பட்ட எந்த நியமமும் இல்லை. ஏன்னா சம்சித்த தத்துவஸ்ய, இந்த தத்துவத்தினே உணர்ந்த இந்த மகாத்மனக, மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாருங்க. நான் கீழேருந்து படிச்சிட்ருக்கேன், 4வது வரையிலானது. ஸ்வவேதனே கா நியமாக அவஸ்தா, என்ன நியமங்கள் இருக்குது இதுக்கு? என்ன நான் இருக்கேன்னு தெரியறதுக்கு என்ன நியமம் வேணும்?
இப்படி எந்த நியமத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த தேசகால வஸ்துக்கு கட்டுப்படாமல் இருக்கிற என்னுடைய இருப்புதலுடைய அனுபவம் சம்சித்த தத்துவச அப்படிப்பட்ட ஸ்வயம் சித்தமாக ரெடிமேடாக எப்பவுமே ரெடியாக இருக்கிற நித்திய பிராப்தியாக இருக்கிற அந்த தத்துவத்தின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மகாத்மாவுக்கு ஞானிக்கு கா நியமஹா அஸ்தி, ஏதாவது நியமம் இருக்குமா? இதுக்கு புரியுறதா என்னன்னு? இப்போ புரியும் பாருங்க. இப்போது நேற்றுக்கு எனக்கு தெரியுது சார், ஆனால் இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே திரும்பி நான் வேறு வீட்டில் இருந்தானா அப்படி ஏதாவது அந்த இடத்துக்கு போனால் அதனால் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியல சார். அப்படி ஏதாவது இருக்கா? ந தேசன்னா இடம். உங்கள் வீட்டில் இருந்தாலும் உன்னை பற்றி நீ இருக்கேன்னு தெரியறது, வெளியில் ரோடு மேலே இருந்து போகும்போதும் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியறது, கிளாஸில் இருக்கும்போதும் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியறது, எப்பவுமே உனக்கு தெரியறது. நீ பெங்களூர் போனாலும் பாம்பே போனாலும் எங்கே போனாலும் உனக்கு நீ இருக்கேன்னு தெரியுது. அதனால் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியறதுக்கு ஏதாவது இடம் மாற்றம் வேணுமா? இல்லை. ந தேச, இல்லைன்னா காலம் ஏதாவது. இருங்க சார், ராகுகண்டமாக இருக்கு. இப்போது யமகண்டம் ராகுகண்டம் போனதுக்கப்புறம் தான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் சார். நான் கேட்குற சப்போஸ் எக்ஸாம்பிள், ஓகே, யூ நோ ஹூ ஆர் யூ? நோ தெரியல சார். இப்போது ராகு காலமாக இருக்குல்ல, நான் 12 o'clock அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நீ சொல்லலாம். அந்த சொல்கிறவனும் நீ இருக்கிறதுனால தானே சொல்கிறேன். ஏதாவது காலம் இருக்க? இல்லை சார், கிளாஸில் இருக்கும்போது மட்டும் எனக்கு தெரியுது சார் நான் இருக்கேன்னு, ஆனால் அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது சார். ஸோ அதனால் ஏதாவது சுப முகூர்த்தம் வேணுமா? காலத்துக்கு வெயிட் பண்ணணுமா? வைகுண்ட ஏகாதசி வரும்போது மட்டும்தான் அன்றைக்கி தான் தெரியுமா? ந தேச ந கால. எதுக்கு இது சொல்கிறோம்? ஸ்வவேதனம். என்ன நான் இருக்கேன்னு தெரியறதுக்கு. ஓகே, நான் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போது நீ இருக்கீங்களா? உங்களுக்கு எஸ் சார், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நான் ரமா, நான் உமா, நான் சுமதி, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. நான் சீதா, நான் கிருஷ்ணன், ராமன், ஏதோ சொல்லுவீங்க. எப்படி தெரியும் உனக்கு? முடிப்பீங்க, பதில் சொல்ல மாட்டேங்க. எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு தெரியும் நான் இருக்கேன்னு. அப்போது அதுக்கு தேசமும் எதுவுமே அந்த விஷயம் சம்பந்தம் இல்லை. காலமும் அதுவும் இல்லை. ஏதாவது ஆசனா கால ஆசன திக் இல்லை. நான் ஆசனம் போட்டு சார் இருங்க சார், நான் பத்மாசனம் போட்டு உட்காந்து சொல்கிறேன் நான் இருக்கான்னு இல்லையான்னு. அப்படியா? நிந்திருக்கும்போது கேட்டேன். இல்லை நான் நல்ல நேராக சேரில் உட்கார்ந்தும் போது தான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறதா? ஏதாவது ஆசனம் வேணுமா? பாருங்க, இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன சொல்ல விரும்புகிறார் ஆச்சாரியன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போ தீர்த்த யாத்திரை, அந்த ஊர், அந்த கோவில், அந்த இடம் கைலாசம், பூவிலாசம், வைகுண்டமனி தேசத்துக்கு சம்பந்தம் இல்லை. நீ எப்பவுமே இருக்க. அதனால் அதுக்கப்புறம் முகூர்த்தம் பார்க்குற சார். கிளாஸுக்கு வரணும்னா இப்போ ராகு காலமாக இருக்குது சார். நீங்கள் என்ன சார் 11 12 மணிக்கு கிளாஸு வைக்க போகிறீங்க, வச்சிட்ருக்கீங்க இப்போது, அப்புறம் அடுத்த வாரம் வைக்கிறேன்றீங்க. இது அதுக்கு மேக்ஸிமம் அந்த டைமில் தான் யமகண்டம் ராகு காலம் ஏதோ கேலண்டரில் இருந்துகிட்டே இருக்கும் சார். நீ இருக்கிறதுக்கு யமகண்டம் ராகு காலம் நீ இருக்குல்ல. இப்போது
அப்புறம் ஆசனம் போட்டு உட்கார்ந்து அதை மெடிடேஷன் வரும், நேராக உட்காரணும். அப்படி ஏதாவது ஆசனம் தேவையில்லை. ஏதாவது திக்குன்னா அது டைரெக்ஷன் வேணுமா? சார் ஈஸ்ட் திரும்பி இருக்கும்போது தான் நான் இருக்கேன்னு தெரியுது சார். ஸோ இதெல்லாம் ஒரு காலத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு யாத்திரை, ஒரு ஸ்தலமும், ஒரு புண்ணியக்ஷேத்திரமணி, இப்படி இதெல்லாத்திலும் போடாது. அப்புறம் அந்த நியமங்கள், யம நியமங்கள் சொல்லப்பட்டது இல்லையா, அதெல்லாம் ஏதாவது இருந்தாதான் நீ இருப்பியா? நீ ஹிம்சை பண்ணாமல் இருந்தாதான் நான் இருக்கேன் சார். ஹிம்சை பண்ணும்போது நான் இல்லை சார், அப்படி ஏதாவது இருக்கா? ஹிம்சை பண்ணும்போது நீ இருக்கே, அஹிம்சை ஃபாலோ பண்ணும்போது நீ இருக்கே, பொய் சொல்லும்போது நீ இருக்கே, சத்தியம் சொல்லும்போது இருக்கே, பேசாமல் சொல்லும்போது நீ இருக்கே. ஸோ யம நியமங்கள் எதுவுமே தேவையில்லை. இல்லைன்னு ஏதாவது லட்சியம் வேணுமா? இருங்க சார், சுவாமி படம் முன்னாடி வச்சாதான் நான் இருக்கேன்னு எனக்கு ஞாபகம் வரும். இப்படி ஏதாவது முட்டாள்தனமாக பதில் சொல்லுவோமா? இதெல்லாம் ஃபன்னியாக இருக்குல்ல சொல்லும் போதோ. ஆனால் நீ பிரம்மம், நீ இருக்கே, அந்த இருக்கிற நீ அது நீ அந்த அனுபவம் எப்பவுமே இருக்கே, அதுதான் ஆத்மானுபவம். ஆத்மானுபவம் అనేది எல்லோருக்கும் இருக்கே. ஆத்மானுபவம் இல்லாதவர் யாருமே கிடையாது. நான் இருக்கிறதனி தோணுறது இதுதான் ஆத்மானுபவமனி தெரியாமல் இருக்கிற அஜ்ஞானந்தான் இருக்கு நமக்கு. இப்போ கிளாஸுக்கு வந்தோம், சாஸ்திர கிருப்பனால், குருவோட கிருப்பனால் நமக்கு ஞானம், இந்த ஞானம் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆத்மா நான் இப்போ பார்க்க போகிறேன், எங்கே பார்க்க போகிறேன், அதான் எங்கே, எப்போ, எப்படி, இதெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே இப்படி, இங்கே இப்போ இப்படி, அப்பா இதே தான் இருக்கல நீ. அதனால் லட்சியம் ஏதாவது ஒரு வஸ்து, ஆப்ஜெக்டாக இருக்கும்போதா, ஆத்தியாத்மிகமாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான், கிளாஸுக்கு வரவனுக்கு மட்டும்தான் இந்த நான் இருக்கேன்னு தோணுமா? அடுத்தவங்களுக்கு தோணாதா? அவங்களுக்கு தோணுறது. அந்த நான் இருக்கேன்னு தோணுறது நித்திய நிரந்தரமாக இருக்கிறது, அதுதான் பிரம்மம், அதுதான் சத்தியமனு தெரிஞ்சிக்காம இருக்கிற ஒரு அஜ்ஞானம், அபூர்ண ஜானந்தான் அஜ்ஞானம். அதனால் ஆத்ம அனுபவம் இல்லாமல் யாருமே இல்லை. இப்படி அந்த லட்சியம் இதெல்லாம், இது எல்லாத்தோட அபேட்சா, இதெல்லாம் இதோடைய தேவை எது? தேசகால, ஆசன, திக்கு, யம நியமம், ஒரு லட்சம், பொருள், இது எல்லாத்துடைய அவசரம். பிரதிபத்த விருத்தேகே அப்பிரதிபத்த விருத்தேகே, இந்த விருத்திகள் எல்லாமே, இப்படிப்பட்ட இதெல்லாமே என்ன தேவை இருக்கே, இதெல்லாம் பிரதிபந்தம். பிரதிபத்த விருத்தேகே அவசரம் இல்லை, தேவையில்லை. அதுதான் கடைசி வரியிலோ கா நியமः அஸ்தி ஸ்வவேதனே, இல்லை என அர்த்தம். புரியுறதா? ஸோ தேட வேண்டா, ஓட வேண்டா, போஸ்ட்போன் பண்ண வேண்டா. இப்போ இங்கே யூ ஆர் பிரம்மன், அவ்வளோதான். ஐ ஆம் பிரம்மன். அதனால் தயாம் பிரம்மன் சொல்கிறதுக்கு எந்த ஒரு வேறே அவசரமே இல்லை. కాబట్టి இந்த கோல், இந்த மிச்சம் எல்லாம் இப்போ தேசம், காலம், நியமம், பூஜா, புனஸ்காரம், டைரக்ஷனு, யமகண்டம், ராகுகண்டம், இதெல்லாம் ஒரு ஏதோ வேறு கர்த்ததந்திரமாக இருக்கு, வஸ்து தந்திரமாக இருக்கு. அங்கெல்லாம் அது விவகாரத்தில் தேவைப்படும் மீன்ஸா. ஆனால் கோலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோல் தேர் இஸ் நோ மீன்ஸ். கோல், கோல் ஆல்ரெடி வி ஆர் இன் த கோல் ஓன்லி. ஆல்ரெடி நம்ம கோல், நம்ம இடத்துல நம்ம இருக்கிறது, கோல்னு என்ன, நம்ம இடத்துல நம்ம இருக்கிறோம். பந்தி அந்த கோலுக்குள்ளே இருக்குது.
கோலுக்குள்ளே இருக்க ஆல்ரெடி, அப்புறம் நீ என்ன கோல் போடுவே? நீ ஏதாவது கோல் போடணும்னு சொல்லி நினச்சா, நீ கோலில் இருக்கிறது தெரிஞ்சிக்காம நீ இருந்தால் நீ கோல் மாலாயிட்டேன்னு அர்த்தம். கோல் மாலாயிட்டு என் கோல் மாலைன்னா கோல் வந்து வெளியே போயிட்டேன். நீ இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ கோலில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தில் உன்னை வீட்டில் நீ இருக்கே, அதுதான் வீடன்னார் திருவள்ளுவர். அப்படின்னு சொல்லி, அதனால் இங்கே இதுக்கப்புறம் பிளேஸ் எதுவுமே தேவையில்லை. ஞானத்தோடு நீ எங்கே இருக்கிற அதுதான் புண்ணியக்ஷேத்திரம். ஞானி எங்கே இருக்கிறானோ ஞானத்தோட அதுதான் புண்ணியக்ஷேத்திரம். அந்த சமயந்தான் புண்ணிய நேரம், புண்ணிய காலம், அதுதான் புண்ணியமான இடம் எல்லாமே. தீர்த்தம் ஆல்சோ. இங்கே பாகவதத்தில் சொன்ன விஷயத்தின்னு சொல்கிற பாருங்க, நாரத பக்தி சூத்திரம் பாகவதத்தில். அதனால ஞானி ஞானத்தோடு இரு, அவ்வளோதான். உனக்கு ஒரு பாப்பமும் ஒட்டுக்காது, ஒரு குறையும் இல்லை உனக்கு. உன்னை நீ அறிந்தாயன்னா உனக்கு ஒரு கீழ் இல்லையே. ரமணர் சொல்லுவார், தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி. பாகவதத்தில் விதுரர் யாத்திரை போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் கேட்குறாரு, சித்தப்பா நீங்கள் இவ்வளோ புனிதமான கிருஷ்ண பக்தர், நீங்கள் உங்களை மாதிரி இருக்க இந்த மகாத்மார்கள், நீங்கள் உங்களால தானே தீர்த்தங்களே தீர்த்தங்கள் ஆகிறதே. புண்ணியக்ஷேத்திரங்கள் இந்த புண்ணியாத்மர்கள் போய் குளித்ததுனால தான் புண்ணியக்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் ஆகிறது. நாரத பக்தி சூத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாரு. என்னது? தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி. இதே வார்த்தை இங்கே நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லி, அது மட்டும் இல்லை, சுகர்மி குருவந்தி கர்மாணி. கர்மங்களே சுகர்மங்கள் ஆகிறத இந்த ஞானினால். அதனால் ஞானி என்ன பேசினானோ என்ன செஞ்சானோ அது சுகர்மா. ஏன்னா அது தப்பாக வேறு விதமாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. சுகர்மி குருவந்தி கர்மாணி. அது மட்டும் இல்லை, சாஸ்திரமே சஸ்சாஸ்திரமாகிறதாமா. சாஸ்திரத்துக்கு கூட பிரமாணம் ஞானி. சாஸ்திரம்னு சொல்கிற விஷயமெல்லாம் கூட ஒருத்தர் அப்படி வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு ரோல் மாடலாக இந்த மகாத்மாக்கள் ஜீவன் முக்தர்கள் லோகத்தில் இல்லைன்னா சாஸ்திரம் சொல்கிறது எப்படி நிஜமாகும்? அதனால சாஸ்திரத்துக்கு ஒரு சாஸ்திரத்துவம், சாஸ்திரி சஸ்சாஸ்திரி குருவந்தி. சாஸ்திரத்தை இன்னும் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு காரணம் ஞானி அப்படின்னு சொல்லி, இதுக்கு உதாரணம் ரமணர், ராமகிருஷ்ணர், எத்தனை பேர் ஞானிகள். இந்த ஆசனம் பற்றி பார்க்கும்போது இவங்க எப்பவுமே கூட அப்படிப்பட்ட ஒரு மெடிடேஷன் பொசிஷனில் கண் மூடி உட்கார்ந்த மாதிரி உண்மையான ஞானிಗಳನ್ನು நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு திறந்தானோ கண்ணு மூடினானோ யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீன யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவ பஜ கோவிந்தம். 531வது ஸ்லோகம். घटोऽयमिति विज्ञातुं नियमः कोऽन्वपेक्षते विना प्रमाणसुष्ठुत्वं यस्मिन् सति पदार्थदीः. இப்போ மேலே ஸ்லோகங்களில் சொன்ன அந்த கருத்தை வந்து இப்போது உதாரணம் வச்சு விவரிக்கிறார். இப்போது இந்த குடம் இதோ கட்டம் என்றார் எக்ஸாம்பிள். இது கட்டம் இருக்க நீ தெரியணும்னா இதுக்கு வேண்டிய பிரமாணம் கண்ணு. நல்ல ஜாக்கிரதையாக கேட்கணும். விஷயம் கொஞ்சம் இங்கேருந்து இல்லை டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் தான், ஆனால் சுலபமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கட்டம் అనేది வந்து இது இருக்கேன்னு தெரியணும்னா பதார்த்ததீஹி யஸ்மின் சதி, ரெண்டாவது வரிలో கடைசி பாகம்,
அவனுக்குள்ள இந்த பதார்த்தத்துடைய ஞானம், குடத்துடைய ஞானம். இதுக்கு கண்ணு, சரியான கண்ணு, நான் கண்ணு திறந்திருக்கணும், கண் இருக்கணும், கண்ணு திறந்திருக்கணும், இந்த கண்ணு நல்ல வேலை பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அந்த பிரமாணம் சரியானதாக இருந்தால் அந்த கண்ணனை பிரமாணம் இருந்துச்சுன்னா இது தெரிஞ்சு போச்சு. சரியா? அதே மாதிரி காதனை பிரமாணம் இருந்தால் காதுகள் நல்ல வேலை செஞ்சோன்னா சப்தம் ஆட்டோமேட்டிக்கலி தெரியும். அதனால் நான் கண்ணு திறந்து இருக்கிறேன், ஆனால் குடம் தெரியக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஆனால் கண்ணு திறந்து இருக்கு சார், குடம் தெரிய மாட்டேங்குதுன்னா உனக்கு கண்ணில் ஏதோ கோளாறு இருக்கு, அதையும் சொல்ல முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இப்போது இந்த யஸ்மின் சதி பதார்த்ததீஹி பிரமாண சுஷ்டுத்வம். இந்த பிரமாணம் நல்ல ஒடுங்க, சுஷ்டுத்வம்னா ஹெல்தி ஐஸ், குட் ஐஸ், விஷன் இருந்துச்சுன்னா பிரமாண சுஷ்டுத்வம் வினா இந்த கண்ணு பிரமாணமனை, இந்த கண்ணு பிரமாணமனை இது இருக்கிறது தவிர வேறே அது இருந்தால் போதும். சுஷ்டுத்வம் வினா அயமிதி கடஹ, அயம் கடஹ இது ஞாத்தும், இது கடமனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் வேணும்? அதான் கேள்வி கேட்குறார். கோன்வபேட்சத்தே நியமஹ, வேறு என்னதான் வேணும் உனக்கு? கண் இருந்துச்சு, திறந்துச்சு, கண்ணு பார்த்தது, இந்த ஞானம் ஏற்பட்டுச்சது. வேறு ஏதாவது இதுக்கு வேணுமா? எதுக்கு கேட்குறாரு இந்த கேள்வி? இல்லை சார், அந்த குடம் நீங்கள் கரெக்டாக குடத்தில் ஜலம் போட்டால் தான் சார் எனக்கு அது குடம் தெரியும். இல்லை குடத்தின சார் நல்ல ஒரு மார்பிள் ஸ்லாப் மேலே வச்சாதான் தேச, இதுதான் நியமன்னா மேலே ஸ்லோகம்னு சொன்ன தேச கால வஸ்து திக்கு முகூர்த்தம் டைமு ஏதாவது வேணுமா? there is anything is required other than the pramana eyes. அதே மாதிரி தான் எதுக்கு சொன்னார் இப்போ இது? அதே மாதிரி தன்னைத்தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, எந்த பிரமாணமும் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்லோகங்கள் 2, 3, 4 எல்லாம் ஒரே ஐடியானே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். என்னது ஐடியா? கர்த்திருதந்திரம் வஸ்துதந்திரம் இல்லாத ஸ்வரூப விஷயத்தில் மட்டும் ஞான தந்திரம். இந்த ஞானம் கூட வேறு வஸ்து வெளியிலோ ஞானம் பற்றி சொல்லலை. வஸ்து ஞானம் இல்லை, கர்ம தந்திரம் கிடையாது, வஸ்து தந்திரம் கிடையாது. ஞான தந்திரம் ஸ்வஸ்வரூப ஞானம். இதுக்கு எதுவுமே தேவையில்லை வேறுமே. தெர் இஸ் நோ எனி அதர் பிரமாணா இஸ் ரிக்வயர்டு எக்ஸெப்ட் மகா வாக்கிய உபதேசம். குரு சொன்னார், சாஸ்திரம் அந்த விசாரணை பண்ணியிருக்கேன், now I am that, அகம் பிரம்மாஸ்மி ஓன்லி. அதனால் ஸோ நான் இருக்கேன் అనేది ஸ்வயம் பிரமாணம். அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணின்னு சொல்லுவார். அயமாத்மா நித்யசித்தः பிரமாணே சதி பாசதே ந தேசம் நாபி வா காலம் ந சுத்திம் வாப்யபேக்ஷதே. இப்போ மேலே ஸ்லோகம் பாதி சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லை, இப்போ அதுக்கோட கண்டினியூட்டிங்க. எப்படி கடத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டான பிரமாணம் கண்கள் இருந்தால் அந்த கடம் இருக்கேன்னு தெரியறதோ, அந்த கடத்துடைய ஞானம் ஏற்படுறது, அதுக்கு வேறு எந்த நியமமும் தேவையில்லை. அந்த பிரமாணமே இட் இஸ் ஃபுல் பை இட் செல்ஃப், அதே போதும், பிரமாணம் தெரியும். அதே மாதிரி இப்போது அயமாத்மா அயமாத்மா இது அப்படின்னு
அயமாத்மா பிரம்மா பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய மகா வாக்கியம் பாருங்கோ. திஸ் இஸ் ஆத்மா. அங்கே அயமன்னா திஸ் தட்டன் இல்லை, அயம் ஆத்மான்னு இல்லை, திஸ் தட் இஸ் ஆத்மா. அயம் திஸ் இஸ் ஆத்மா. இது வந்து நித்திய சித்தா. இங்கே இது அதுன்னு சொன்னால் தப்புன்னு கிடையாது, என்ன இருக்கிறது ஒரே ஆத்மா தானே. அதனால் நீங்கள் திஸ்ன்னு சொல்லுங்க தட்டுன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். தேர் இஸ் நோ டசன்ட் மேட்டர் திஸ்ஸுக்கு தட்டுக்கு. அயம் ஆத்மா. இது என்னது? நித்திய சித்தா, எவர் ப்ரெசண்ட், எவர் அவைலபிள், எவர் ப்ரெசண்ட், நித்திய சித்தா. அதனால் நித்திய சித்தா అనేది பிரமாணே சதி. பிரமாணம் இருந்தால், இங்கே எப்படி கண்ணு பிரமாணம் இருந்தால் இது தெரிஞ்சு போச்சோ, அதே மாதிரி பிரமாணே சதி பாசத்தை. அது என்ன பிரமாணம்? இங்கே பிரமாணமே தேவையில்லை ஆக்சுவலி. ஆனால் அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியல, எனக்கு எப்போ ஆத்ம தர்ஷனம் ஏற்பட போகிறதோ, அவர் யாரோ ஒருத்தர் அங்கே ஆத்மனை காமிக்கிறன்னாரு, அவருக்கு ஒருத்தருக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆத்மா தெரிஞ்சிச்சாமா, ஆத்மனை பார்த்தாராமா, ஏதேதோ சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிரமலேருந்து எல்லா வெளியே வர்றதுக்கு அப்போ கண்டிப்பாக குரு வேத சப்த பிரமாணம் தேவைப்படுறது. வேத சப்த பிரமாணம் வேணும். அது கூட இல்லைன்னா அப்புறம் எனக்கு நான் யாருன்னேது நான் முட்டாளை நினச்சிக்கிட்டு ஜீவனை நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அநேக ஜென்மங்களை. ஸோ ஐ நீடு சாஸ்திர வேத சப்த பிரமாணம் which comes through the mouth. குருவுடைய வாயாலிருந்து வந்த அந்த பிரமாண வாக்கியம் எனக்கு காதில் விழணும். அதனால தான் சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். நீ பிரம்மம் தத்துவமசியனி மகா வாக்கியனை விசாரணை குரு சொல்லி 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 அப்போ பாசத்தை. தட்ஸ் ஆல். அந்த உபதேசம் இருந்தால் போதும். மகா வாக்கியமே பிரமாணம், சப்த பிரமாணம். தட்ஸ் ஆல். இங்கே எப்படி கண் இருந்தால் கட்டம் தெரிஞ்சு போச்சோ, இந்த சப்த பிரமாணம் இருந்துச்சு, தத்துவமசின்னு சொல்கிறார் குரு. எஸ், ஐ ஆம் தட். நான் பிரம்மம், அகம் பிரம்மா அஸ்மி. பிரம்மனே வார்த்தை போதும். அகமும் எத்தனை அஸ்மின்னு சொல்கிறேன், அகம் அஸ்மி போதும், நான் இருக்கேன். ஆனால் நான் யார் எப்படி இருக்கேன்னு இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் குரு. 530 இத்தனை ஸ்லோகங்கள் முடிச்சிட்டார் இல்லையா. அதனால் இங்கே அயமாத்மா நித்திய சித்தா, அந்த தத்துவமசி மகா வாக்கியம். இங்கே பிரமாணியன்னா மகா வாக்கியம் சொல்லி கொடுத்தா அது தெரிஞ்சு போச்சு. இப்படி மகா வாக்கியம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய, குரு உபதேசத்தின்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு இல்லை நான் அங்கே போய் ஸ்ரீரங்கத்தில் காவிரியில் குளிச்சுட்டு புண்ணியம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு தேசம் வேணுமா கேட்குறாரு கீழே. ந தேசம் நாபி காலம் நா வாபி சுத்திம். நான் கொஞ்சம் சுத்தி பண்ணிவிட்டு சார் குளிச்சுட்டு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு அப்புறம் தீட்டு இதெல்லாம் வேணுமா? ஒரு இடத்துல ஒரு காலத்தில் எப்போ நீ சுத்தமானதுக்கப்புறம். அதனால சித்த சுத்தி கூட இந்த மகா வாக்கியத்தின்னு புரிஞ்சதுக்கு வேண்டிய தகுதினி கொடுக்குமே தவிர சித்த சுத்தி ஞானம் கொடுக்காது நேராக. அதனால இந்த சுத்தி வார்த்தைங்க வாபி ந அபேட்சதே. மேலே அபேட்சத்தைன்னு கேட்குறாருல, வேணுமா? இதெல்லாம் இருந்தால் தான் நீ குளிச்சுட்டு நல்லா அப்புறம்தான் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியுறதா? இல்லை கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுறதா? அதுக்கு முன்னாடி தெரியலையா? இல்லை ஒரு மகாத்மா கிட்ட போயிட்டு சும்மா அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணார் அப்போதான் தெரிஞ்சுதா? ஆசீர்வாதத்தினால விபூதினால கங்கையில் குளிக்கிறனால குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம். நோ நோ நோ. ந தேசம் ந காலம் ந சுத்திம் அபேக்ஷ ந அபேட்சதே. இது எதுவுமே கூட உத்தராயண புண்ணிய காலம் வரணும், அது வேணும் இது வேணும்.
நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற தை மாதம் வரட்டும் சார், அப்போதான் நான் பிரம்மம்னு தெரியும். சரி, வெயிட் பண்ணுறோம், ஒரு வாரம் தான் இருக்கேன், தை பிறக்கட்டும், ஞானம் பிறந்துச்சுன்னா போதும், அப்போ போயிடும் அது ஞானம். ஹேய், உத்தராயணம் கிடையாது, தட்சிணாயனம் கிடையாது, ராகு காலம் கிடையாது. இதெல்லாம் விவகாரத்தில், கர்ம காண்டத்தில், லௌகிக விஷயங்களுக்குள்ளே தான் இதெல்லாம் அப்ளை ஆகும். அதெல்லாம் அங்கே தேவையே. கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா லக்ன முகூர்த்தம், கல்யாணம் பண்ணிக்கணும்னா டைம் பார்க்கணும். ஆனால் நான் இருக்கே அனி உணர்வு, நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன முகூர்த்தம் வேணும்? நத்திங் டூயிங். அதனால் நீ பிரம்மமாக இப்போவும் அப்படி இருக்க, இதுக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு எந்த ஸ்பெஷல் டைமும் ஸ்பெஷல் போஸும் ஸ்பெஷல் எதுவுமே தேவையில்லை. இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு இதுக்கே, அந்த கட்டம் உதாரணம் சொல்லி கூட இப்போ இந்த உதாரணம் அயமாத்மா நித்திய சித்தானே இதுக்கு சொல்லும்போது, தேவதத்தோஹமித்யேதத் விஜ்ஞானம் நிரபேக்ஷகம் தத்வத் பிரம்மவிதோ விதோப்யஸ்ய பிரம்மாஸ்மீதி வேதனம். பாருங்கோ, சும்மா கட்டம் எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படியே ஆனை வாய் திறந்து பார்ப்போம். இல்லை, அயமாத்மா பிரம்மாமா, அந்த ஆத்மா பிரம்மமா, பிருகதாரண்ய உபனிஷத்தமா, ரொம்ப பெருசு தலைகாணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொன்னது அதுக்காக இல்லைப்பா. இப்போ நமக்கிட்ட வராரு தேவதத்தா, சும்மா ஒரு பேருக நேம் சேக்க சொல்கிறார். இதோ சுமதி, ரம்யா, சீதா, ராணி, ராமா, ஏதாவது இருக்கட்டும். தேவதத்தா சாஸ்திரங்கள் அடிக்கடிக்கு உபயோகப்படுத்துறது, சங்கராச்சாரியர் கூட. தேவதத்தன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு அகம் தேவதத்தா, அகம் நான் தேவதத்த. ஓகே, கூப்பிட்டா யாருனாவது திடீர்னா ஏ ராமகிருஷ்ணா சொன்ன உடனே எஸ் சார் அப்படின்னு உடனே நானே தான் ராமகிருஷ்ணன்னு தெரியுது, ஆனால் பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறேன் இல்லை. ஸோ தேவதத்தா அகம் இது ஏதது விஜ்ஞானம். அப்படி அது தெரியறதுக்கு நான் மகேஷ், நான் இன்னொன்று, ஓகே, சுரேஷ், ஏதோ இது எல்லாம் தெரியறதுக்கு தேவதத்தன் ஒரு எக்ஸாம்பிள். அகம் நான் தான். அது பேர் கூட விட்டுடுங்க, பேர் இல்லைன்னா கூட நான் இருக்கேன். பேர் வைக்கிறது கூட குழந்தை இருக்குல்ல, நம்ம தான் அப்புறம் பேர் வச்சுக்கிறோம். சரி, பேர் வச்சு கூப்பிட்டுங்க, நான் இருக்கேன். அகமிதி அணிய விஜ்ஞானம், அந்த அறிவு, அதுக்கு வேறு ஏதாவது வேணுமா? இப்போ அப்படி யாராவது உங்களை கூப்பிட்டா உடனே இருங்க சார், யாருன்னு கூப்பிட்றீங்க சார்? நீங்கள் தானே தேவதத்தன். இல்லை சார், நான் கொஞ்சம் போயிட்டு எங்களோட ஒய்ஃப்னு கேட்டுட்டு சொல்கிறேன் சார். அப்படி ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது அபேட்சை ஏதாவது தேவைப்படுது? நிரபேட்சகம், எதுவுமே தேவையில்லை. எங்கள் அப்பான்னு கேட்டு சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டுன்னு கேட்டு சொல்கிறேன். இப்படி ஏதாவது அபேட்சை தேவைப்படுறதா? இல்லையே. இமிடியட்லி ஐ நோ ஐ ஆம். எப்படி தெரியறது? கண்ணுனால் பார்த்துக்கிட்டு இருங்க சார், கண்ணால் பார்த்துட்டு. ஹவ் யூ நோ சம்படி? இஃப் யூ, நீங்கள் சொன்னால் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது என்ன? தேவதத்தன் மாதிரி நான் இருக்கேன் சார், நீங்கள் தான் என்ன தானே கூப்பிட்டீங்க, இருக்கேன்னு எப்படி தெரியும்? நீ தானே. கண்ணுனால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா? காதுனால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஒன்று நீ இல்லை, மூக்குனால் முகந்து தெரிஞ்சுக்கிட்டியா? கைனால் தொட்டுட்டு ஆமாம் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லைன்னு ருஷி நாக்கு தொட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியான்னா? எந்த பிரமாணமும் தேவையில்லை. ஸ்வயம் பிரமாணம் குருதே. எனக்கு வேறு எந்த புலங்கள் பிரமாணங்கள் தேவையில்லாமல் ஐ ஃபீல், ஐ நோ, ஐ ஆம், நான் இருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் இருக்கேனது எனக்கு தெரியறது.
எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிட்டே? எந்த பிரமாணம் தேவையில்லை. ஸ்வயம் பிரமாணம். நத்திங் இஸ் ரிக்வயர்டு ஃபார் திஸ். அது ரெக்கக்னைஸ் பண்ணிட்டியா? அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சுன்னா அதான் நீ பிரம்மம் தான். நீ எப்பவுமே இருக்க, அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்க. அப்படி சொல்லி அப்புறம் அந்த முடிக்கலையே, ரெண்டாவது தத்வது. எப்படி உன்னை பேர் சொன்ன உடனே அது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது உனக்கு ஒன்று நீ இருக்குன்னு தெரியுறதோ அதே மாதிரி தான் தத்வத் பிரம்மவிதா, பிரம்மனு தெரிஞ்சுக்கணவனும் அப்படி அஸ்ய பிரம்மாஹமித்தி வேதனம், அவன் தெரிஞ்சுக்குவான். ஏன்னா குரு சொல்லி கொடுத்தார் சாஸ்திரம், யூ ஆர் த பிரம்மன். அப்புறம் அது புரிஞ்சது, தெரிஞ்சது, பிரம்மவித் ஆயிட்டான. இப்போ பிரம்மவிதா அதே மாதிரி மேலே தேவதத்தன்னு சொன்னால் எப்படி உடனே அவனுக்கு புரிஞ்சதோ, இந்த பிரம்ம ஜானம் ஏற்பட்டவனுக்கு ஏறு சாஸ்திரம் எல்லாம் உபனிஷத்து கீதா விவேக சூடாமணி நல்ல ஒடுங்க கேட்டவனுக்கு இந்த பிரம்ம நான் జ్ఞానం ஏற்படுத்தவனுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மீதி అనేది சகஜம் தெரிஞ்சு போச்சு. வேதனம் என்ன இருக்குது இதில் ஆச்சரியம்? ஸோ ஈ நெவர் மிஸ்ஸஸ் தட். அதனால் நான் கிளாஸில் இருக்கும்போது மட்டும்தான் பிரம்மன் சார், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப பிரமையாக இருக்கேன் அப்படி கிடையாது. உங்களை முன்னாடி மட்டும் நான் என்ன குரு சொல்கிறார் இல்லையா, அப்படி இல்லை. நீ எப்பவுமே பிரம்மன் தான். உனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னா, நிச்சய நிஷ்ட ஞானம் ஏற்பட்டதுன்னா யூ ஆர் பிரம்மன். வெரி நேச்சுரலி ஹவு நீ எப்படி உன்னை பேர் வச்சுக்கிட்டு நீ அணி உடனே உனக்கு உணர்தோ ஏற்படுறதோ, எந்த வேறு அது வேறு எதுவுமே தேவையில்லை. அதுதான் விஷயம் இங்கே. நோ கத்ரு தந்திரம், நோ வஸ்து தந்திரம், கேவலம் ஜஸ்ட் நோ இட், சீக் இட், நோ இட், கெட் இட், பி தட். அதையாவா இரு. அகம் பிரம்மவிதா தெரிஞ்சுக்கிட்டான். சாஸ்திரம் கேட்டு கேட்டு குரு கேட்டு நம்பே அகம் பிரம்மாஸ்மி. தட்ஸ் ஆல். இதில் என்ன குழப்பம் இருக்கு, டவுட் இருக்கு? भानुनेव जगत् सर्वं भासते यस्य तेजस अनात्मकमसत्तुच्छं किम् अनात्मकमसत्तुच्छं किं नु तस्यावभासकम्. அந்த விஷயத்தினே இப்போ என்ன சொல்கிறேன்னா, சூரியனால பானுனேவ சூரியனால ஜகத் சர்வம், இந்த லோகம் மொத்தம் கூட பிரம்மாண்டம், பாசத்தே எஸ்ய தேஜசா, எஸ்ய பானுனேவ ஜகத் சர்வம், எஸ்ய பானுனேவ தேஜசா ஜகத் சர்வம் பாசத்தை. அந்த சூரியன், எந்த சூரியனுடைய காந்தி தேஜஸ்னால இந்த லோகம் மொத்தம் பாசிக்கப்படுறது. இப்போது அப்படி இருக்கும்போதும் அந்த எதெல்லாம் பாசிக்கிறதோ, எதெல்லாம் சூரியன் பிரகாசிக்க செய்கிறாரோ அதெல்லாம் அனாத்மகம், அசத்து, துச்சம். அந்த அனாத்மகமான அசத்தான அப்படின்னா அதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கு. துச்சம்னா அது அசத்தியமாக இருக்கு. அசத்தியமா, அசத்தா, மித்யாவா, அனாத்மாவா இருக்கிறது. அது எல்லாமே ஏதாவது கிம்னு தஸ்ய அவபாசகம், இது ஏதாவது இந்த அனாத்மானது, துச்சமானது, அனித்தியமானது அப்படின்னா ஜகத்தில் இருக்கிற வஸ்துகளோ, இந்திரியங்களோ, மனசோ அந்த உள்ளிருந்து பிரகாசிக்க செய்கிற அந்த எண்ணம் இது ஏதாவது பிரகாசிக்க செய்யுமா? இதுக்கு ஆத்மபோதத்தில் சங்கரர் சொல்கிறது என்னன்னா, ந தீபஸ்ய அந்நிய தீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே. ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குன்னு விளங்கிறதுக்கு இன்னொரு விளக்கு வேணுமா? அங்கே விளக்கு இருக்கே, அது தெரியுதுன்னா தெரியல சார், இன்னொரு விளக்கு கொண்டு வரேன். எக்ஸாக்ட்லி லைக் தட் ஸ்வாத்ம பிரகாஷன். ஸ்வாத்ம பிரகாசமே என்ன நான் இருக்கேன்னு இதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் எதுவுமே தேவையில்லை.
பட் நான் இருக்கேனது யார் நான் இது అనేది தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சரியான நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்போ இதில் என்ன கிம்னு தஸ்ய அவபாசகம், யார் வேறு என்ன பிரகாசிக்க செய்வான்? எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிற நான், ஆத்மா பிரம்மம், என்ன எப்படி வேறு யாராவது ஏதாவது பிரகாசிக்க செய்ய முடியும்? பிகாஸ் நான் சப்ஜெக்ட், அதனால் மிச்சமெல்லாம் ஆப்ஜெக்ட். அதனால் எனக்காக எல்லாமே இருக்கேன், எல்லாத்துக்காக நான் இல்லை, எனக்காக. அப்போ நானும் எல்லாத்தையும், நான் இருந்தால் தான் அது இருக்கேன்னு சொல்ல முடியும், நான் இருந்தால் தான் நீ இருக்கேன்னு சொல்ல முடியும். ஸோ நான் இருக்கணும். அந்த நான் இருக்கிறது అనేది எப்பவுமே இருக்கு, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. என்ன பிரகாசிக்க செய்கிறதுக்கு இன்னொரு வஸ்துவே தேவையில்லை. அதனால் நம்ம எப்பவுமே சப்ஜெக்டாகவே இருக்கிறோம். த சப்ஜெக்ட் கேன் நெவர் பிகம் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அது புரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே கூட ஒரு ஆப்ஜெக்ட், நாலேஜுக்கு ஞானத்துக்கு ஒரு பொருள் நான் ஆக முடியாது. பிகாஸ் நானே ஞானம், எல்லாத்துக்கும் பொருள் நானும், ஞான பொருள். இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது 535 வேதாந்த வேதசாஸ்திர புராணானி பூதானி சகலான்யபி யோனார்த்தவந்த கிம் கிண்ணோ விக்னாதாரம் பிரகாசதே. அதான் இப்போ நான் கடைசியில் சொன்ன இந்த பாயிண்ட்னு இங்கே ஹைலைட் பண்ணுறாரு. என்னது? நான் இருந்த வேதம், நான் இருந்தால் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும், நான் இருந்தால் தான் சூரியன் இருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ ஐ ஆம் த சப்ஜெக்ட் ஆல்வேஸ் டு நோ எனி ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். ஆனால் நான் எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜாக நான் ஆக முடியாது. பிகாஸ் நானும் ஞானஸ்வரூபம். அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானஸ்வரூபம், தீபத்தின விளக்குன்னு பார்க்குறது இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி வேத சாஸ்திர புராணானி, இந்த சாஸ்திரங்கள் எல்லாம், புராணங்கள், வேதங்கள் இல்லை, பஞ்ச மகாபூதங்கள் இல்லைன்னு பூதானின்னு சுற்றி இருக்கிற அநேக ஜீவராசி மக்கள், இதை சகலான்யபி, இதெல்லாமே கூட ஏன அர்த்தவந்தம், அதெல்லாம் மீனிங்ஃபுல். எப்போ? நான் இருந்த, யாருனாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்கே இருக்கோ. நான் இருந்தால் தானே சாஸ்திரம் படிக்கிறேன், நான் இல்லைன்னா சாஸ்திரம் எப்படி யார் படிப்பான்? ஸோ நான் ஏன்னா இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம், நான் இருந்தால் அது இருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, வேதம் சாஸ்திரம் புராணம் பூதானி சகலானி அப்படி ஏன அர்த்தவந்தம், யார் இருக்கிறதுனால, நான் இருக்கிறதுனால தான் இந்த ஜெகத் சர்வம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இஃப் நானே இல்லைன்னா அப்புறம் அதெல்லாம் எங்கே இருக்கு? ஸோ ஐ ஆம் கிவிங் த வேல்யூ டு ஆல் தட், பட் தே cannot give the value to me. அதான் சொன்னால், எனக்காக தான் எல்லாம் இருக்க தவிர அது எல்லாத்துக்காக நான் இல்லை, எனக்காக அதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போதோ தம் விக்னாத்தாரம் கிம்னு பிரகாஷயத்தே. பாருங்க கேள்வி. அப்படிப்பட்ட விக்னாத்தாரமான நான் என்ன வேற எது பிரகாசிக்க செய்ய முடியும்? செய்ய முடியாது. ஆக்ஷேபணார்த்தம் கேள்வி. தம் கிம்னு விக்னாதாரம், தம் விக்னாதாரம் கிம்னு பிரகாஷயேத். வேறு எந்த ஒரு அறிவு இந்த அறிவுனே தெரிவிக்கும் தேவையில்லை. ஐ மை செல்ஃப் கம்ப்ளீட் வித் தி உணர்வு. நாளைக்கு பார்ப்போம் அடுத்த ஸ்லோகங்கள். ஸோ வெரி வெரி டெக்னிக்கல் அண்ட் வெரி என்ன அழகான ஸ்லோகங்கள் விஷயம். ஆனால் புரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். புரியல என்னன்னு பரவாயில்ல, புரியும். மறுபடியும் கேளுங்கோ, சிந்தனை செய்யுங்கோ. கஷ்டமே இல்லை. இதில் இருக்கிற விஷயந்தான் சொல்கிறோம், இருக்கிற விஷயந்தான். குழப்பக்காமே மனசனை கொஞ்சம் ஒதுக்கி பக்கத்தில் வச்சு பிரசாந்தமாக கேட்கணும்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।